தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலைத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள், வெட்டும் முறைகள் மற்றும் சிறப்புச் சுருக்கங்கள் ஆகியவற்றை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். மே 1987. தனிக்குறிச் சொற்கள், சுருக்கங்கள், வினைச் சுருக்கங்கள். ஆண்டுகளாக, ஏற்படுகிறது, அதன், அத்தியாவசிய, இந்த, இதை, எந்தவிதமான, ஏற்படாத நடவடிக்கைகளை இந்த சமயத்தில் விவசாயிகளிடமிருந்து செய்யப்படுகிறது, மக்களுக்கு இருக்க வேண்டியது, தற்போது திட்டத்தை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று இருந்து அந்த அவர்களுடைய இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நமது பொறுத்தவரையில் அடுத்தபடியாக இருக்கிறது, இல்லாமல் என்று ஒரு அவர்களுடைய வந்தாலும் இப்போதும் இருக்க வேண்டிய விஷயத்தில் இருக்க வேண்டியிருக்கிறது. அதைப் போலவே ஆனால் இருக்கிற செய்யப்படுகிறது, அவ்வாறு செய்யப்படுவது வந்திருக்கிறது. இதை எல்லாவிதமான நடவடிக்கைகளையும் நாளுக்கு நாள் கொண்டே இதற்கு நடவடிக்கை எங்கள் இருப்பது அத்தகைய ஆனால் அவ்வாறு அவர்களும் இன்றைய அத்தகைய செய்ய எல்லா ஏற்படுத்தி செய்யும் வெட்டுமுறைகள் கொள்கை விளக்க ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். உணவுத்துறை பொது விநியோக முறையின் சத்துணவு திட்டத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சிறப்பு திட்டத்தை எழுதிய கடிதம், தங்கள் கடிதம், தங்கள் நம்பிக்கையுள்ள சிறப்பு சுருக்கங்கள். தலைவர் அவர்களே, உணவு நிலைமை ஏற்படக்கூடிய கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தற்சமயம் ஏழை எளிய மிகவும் அவசியம். அரசு உதவியாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உணவுப் பொருள்களின் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்புடையீர், கிடைக்கப் பெற்றோம், மகிழ்ச்சி அடைகிறோம், பெற முடியும். பரபரப்பான 15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready, start. தலைவர் அவர்களே, உணவு நிலைமை குறித்த கொள்கை விளக்க குறிப்பின் மீது ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். பொதுவாக கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் மழை அதிகமாக பெய்வதால் வெள்ளமோ மழை இன்மையால் வறட்சியோ ஏற்படுகிறது. அதன் விளைவுகளை பொதுமக்கள் கோடை மாதங்களில்தான் சந்திக்கிறார்கள். அத்தியாவசிய பண்டங்களின் விலைகள் ஏறக்கூடிய சூழ்நிலை இந்த மாதங்களில்தான் உருவாகிறது. இதை கருத்தில் கொண்டு
வருகிற கோடை மாதங்களில் பொதுமக்களுக்கு எந்தவிதமான நெருக்கடியும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கையாக நம்முடைய உணவுத்துறை தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தற்சமயம் தஞ்சை மாவட்டத்திலும் திருச்சி மாவட்டத்தில் சில இடங்களிலும் விவசாயிகளிடமிருந்து கட்டாய கொள்முதல் செய்யப்படுகிறது. பொது விநியோக முறையின் கீழ் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைக்கவும், சத்துணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் போதுமான அரிசி கையிருப்பில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆகவே அரசு தற்போது மேற்கொண்டுள்ள கட்டாய நெல் கொள்முதல் திட்டத்தை நான் வரவேற்கிறேன். கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாகவே இருந்து வருகிறது. அந்த கோரிக்கையையும் அவர்களுடைய மற்ற வேண்டுகோளையும் அரசு பரிவுடன் பரிசீலித்தால் அந்த ஊழியர்கள் தங்கள் பணியில் ஊக்கத்துடன் ஈடுபட உதவியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நமது மாநிலத்தை பொறுத்தவரையில் அரிசிக்கு அடுத்தபடியாக பருப்பு முக்கிய உணவு பொருளாக இருக்கிறது. பருப்பு இல்லாமல் கல்யாணமா என்று ஒரு பழமொழி தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறது. முக்கியமாக அசைவ உணவு சாப்பிடும் பழக்கம் இல்லாதவர்கள் பருப்பு வகைகளை அதிகம் உணவில் சேர்த்து கொள்வது அவர்களுடைய உடல் நலத்திற்கு நல்லது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். பருப்பு சாகுபடியை அதிகரிப்பதற்காக நாம் ஒரு சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வந்தாலும் கூட நமது தேவைகளுக்கு நாம் இப்போதும் வட மாநிலங்களையே நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. துவரம் பருப்புடன் அதை போலவே தோற்றம் அளிக்கிற ஆனால் தீராத வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிற வேறு ஒரு பருப்பு வகை கலப்படம் செய்யப்படுகிறது. அவ்வாறு கலப்படம் செய்யப்படுவது வட மாநிலங்களில் சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. இதை மனதில் கொண்டு உணவு பொருள்களில் குறிப்பாக பருப்பு வகைகளில் கலப்படம் நடைபெறாமல் கண்காணிக்க அரசு எல்லாவிதமான நடவடிக்கைகளையும் எடுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து உணவகங்களில் வழங்கப்படும் உணவு பொருள்களின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. விலை குறைக்கப்பட்டால் தரமும் அளவும் குறைந்து விடுகிறது. இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சென்னை அண்ணா நகரில் உள்ள தேவி அழகு நிலையத்தின் மேலாளர் மதுரை அருள் நகர் மாதர் சங்க செயலருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், தங்கள் கடிதம் கிடைக்கப் பெற்றோம். மதுரையில் எங்கள் நிலையத்தின் கிளை திறக்கப்பட இருப்பது குறித்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு ஆர்வத்துடன் தாங்கள் கடிதம் எழுதியமைக்கு நன்றி. தங்கள் கடிதத்தில் கேட்டுள்ள விவரங்களை அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்களின் உடல் அமைப்பை புலவர்கள்
பொடிக்கு ஒப்பிடுகிறார்கள். அத்தகைய பொடி போன்ற உடல் அமைப்பு சிலருக்கு பிறவியிலேயே அமைந்து விடுகிறது. ஆனால் பலருக்கு அவ்வாறு அமைவது இல்லை. அவர்களும் சில பயிற்சிகளின் மூலம் பொலிவான தோற்றத்தை பெற முடியும். ஆனால் இன்றைய பரபரப்பான உலகில் பெண்களுக்கு அத்தகைய பயிற்சிகளை செய்ய நேரம் கிடைப்பதில்லை. ஆகவே எளிய முறையில் சீரான உடல் அமைப்பை எல்லா வயதினரும் பெற எங்கள் நிலையம் முனைகிறது. எங்கள் எளிதான முறைகள் விஞ்ஞான பூர்வமானவை. இந்த முறைகள் மேல் நாடுகளில் வெற்றிகரமான விளைவுகளை ஏற்படுத்தி உள்ளதால் உடல் நலத்திற்கு ஊறு விளைவிப்பதில்லை. நீராவி குளியல் வசதி, சிகை அலங்கார நிலையம் மற்றும் ஒப்பனை செய்யும் பணியும் உண்டு. தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டார்